நானும் எங்கள் அம்மாவும் இங்கே பக்கத்தில் ஒரு பைரவர் கோயில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். மைண்ட் ஒரு மாறு இருந்துச்சு. சரி கோயிலுக்கு போகலாமே அப்படின்ட்டு தான் நான் தான் கூப்பிட்டேன். ஸோ அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை. இங்கே பக்கத்தில் தான். ஸோ ஈரோட்டு பக்கத்தில் இருந்துட்டு இது வரைக்கும் அங்கே நான் போனதில்லை. அது டாட்டா சொன்னது தான் முக்க ஆரம்பிச்சது. கிளம்பு. எங்கள் மணிக்கு டாட்டா சொல்லிவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்த உடனே வெளியே இருந்து சாமியோட தரிசனம் நல்லபடியாக கிடச்சிச்சு. ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வரணும்னு ஃப்ரெண்டோடு சேர்ந்து பிளான்லாம் போட்டோம். ஆனால் கடைசியில் எங்கள் அம்மாவோட இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். நாங்கள் வந்த டைமாக என்னன்னு தெரியல. ஐயருக்கு பதிலாக சாமிக்கிட்ட ஒருத்தர் டிஷர்ட் போட்டு நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார் எங்களுக்கு. தெரியுதா ஃபேஸ்? கோவில் சரௌண்டிங் நார்மலாக இருந்தது. ஆனால் சாமி பைரவர் சிலை நல்ல ஹைட்டு. அன்னதான பிரசாதம் கொடுத்தாங்க. அதை வாங்கி திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். பைரவர் சிலை 73 அடி 79 அடின்னு மாற்றி சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியல எனக்கு. மைண்ட் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஈரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஈரோட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு நல்ல தரிசனம் கிடச்சிச்சுங்கிற ஹாப்பியில் நானும் எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.